ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. நேற்று கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, நீ வந்து தமிழ் பொண்ணு, நம்ம ஊர் கடலூர் பொண்ணு மாதிரி பொட்டு குங்குமம்லாம் வச்சு இரு பாப்பா, அதான் அழகு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நானும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணணும் எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற வேலை எனக்கு அப்படி. காலைல எந்திரிச்சோடனே என் மாமியார் தூங்கி எந்திரிச்சோடனே டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு அப்படியே எல்லாமே வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு 5:30 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெலாம் அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் தூங்கி எந்திரித்து நாங்கள் எப்பவுமே 5:30 மணிக்கு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சுங்க. சீக்கிரமாகவே விடிஞ்சிரும்ல. இப்போ வர மழை காலத்துக்காண்டி ரொம்ப வீட்டுக்குள்ளே ஃபேனுமே இல்லையா, ரொம்ப கொசு கடிக்குது. அதனால் நைட்டில் தூங்கவும் முடியல. நேற்றுலாம் என்னால் வீடியோ போட முடியல. நேற்று நான் வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப தலைவலி எனக்கு. அதான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல. என்னோடய மாமியார் வந்து காலைல டீ மட்டும்தான் போட்டு குடிப்பாங்க. டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு அவங்க அப்படியே 6 மணிக்கெலாம் 5:50க்கெலாம் போயிடுவாங்களே. 5:50க்கு 2 பேருமே, மாமனார் மாமியார் 2 பேருமே போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த டீ பாத்திரத்தெல்லாம் எனக்கு கொஞ்சமாக டீ வச்சுருப்பாங்க. அந்த டீயை நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பாடு பண்ணிவிட்டு குழம்பு வச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்துட்டு, மாடு மட்டும் போகல, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சு சாப்பாடு எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக ஒரு 8 மணி 8:30 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய்ட்டு ரொம்ப தூரம், எப்படி ஒரு 1 கிலோமீட்டர் மாதிரி நடந்து போகணும். அங்கேருந்து நான் நடந்து போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்பி வந்து நான் அந்த ஆடெலாம் அவுத்து விட்டுட்டு, ஆடெலாம் எடுத்து ஒரு இடத்துல போய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஆடு கட்டி போட்டிருந்தேன்ல அந்த இடம், மாடு கட்டி போட்டிருந்த இடம் எல்லாத்தையும் கூட்டிட்டு, நான் சமைச்சி வச்சுட்டு போனேன்ல அந்த பாத்திரம்லாம் அப்படியே இருக்கும். வந்து திரும்பி அதை கழுவி வச்சுட்டு வீடு வாசலாம் கூட்டிட்டு, துணி இருந்தால் துணி துவைச்சி போட்டுட்டு நான் சாப்பிட்றதுக்கு எப்பவுமே கரெக்டாக 11 மணி 10:30 மணி ஆயிடும். 10:50 அந்த மாதிரி ஆகிடுமே. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை இங்கே வயல் வேலையாக இருக்கா, அவங்களும் போயிடுறாங்க. அப்படி எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறதா இருக்குமே. அதனால எனக்கு சரி நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு சீக்கிரமாக இதுலேயே இப்போலாம் வீடியோ ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன். கரெக்டாக 12 மணிக்கு இந்த மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணுறேனே. முன்னாடிலாம் காலையிலே 10 மணிக்கெலாம் அப்லோட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து வேலை அதிகமாக இருக்கா, அதனால் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு சாதா ஸ்மோக் போட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு இது பண்ணுறேன். அதனால தான் என்னால் மேக்கப்லாம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் மேக்கப்லாம் பண்ணி எனக்குமே மேக்கப் பண்ணி வீடியோ போடணும் ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் நானும் மேக்கப்லாம் பண்ணி நான் வீடியோ போடுறேன். அழகாகவே நல்லா புதுசாக எல்லாமே ஒன்று ஒன்றா இது பண்ணி நான் போடுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன், நேற்று எடுத்து வச்ச வீடியோ தான். அதான் நேற்று ரொம்ப தலைவலி எனக்கு. காலையிலேயே வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன், வீடியோ போடலான்னு நினச்சி ரொம்ப தலைவலி, நிற்கவே முடியல, அவ்வளோ தலைவலி எனக்கு. சரி நம்ம டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன். ஒரு 12 மணிக்கு தான் டேப்லெட் போட்டு தூங்கினா, ஒரு 1 ஹவர் தூங்கிட்டு ஒரு 2 மணிக்காவது அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை. எனக்கு எந்திரத்துக்கே நான் 5 மணி தான், சாயங்காலம் 5 மணி தான் எந்திரிச்சு அதுக்கப்புறம் வீட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வரத்துக்கு 6 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் ஈவினிங் வேலை நம்மளுக்கு ஆரம்பிச்சிரும்ல. அதனால் நேற்று என்னால் வீடியோ போட முடியல. சரி இன்றைக்காவது வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நேற்று எடுத்த வீடியோ தான். என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காளான் குழம்பும் வெண்டைக்காய் பொரியல் முட்டை சேர்த்து நான் பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காளான் தான் குழம்பு வைக்க போகிறேன். காளான் கூட பீர்க்கங்காய் இருக்குல்ல, அதை சேர்த்து போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். காளான் குழம்பு வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிப்போம். முட்டை கூட சேர்த்து பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய். அதனால் இந்த ஷேப்பில் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காளான் தான் கழுவணும். வெங்காயம் தக்காளின்னு கட் பண்ணல. வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாலாம் ரெண்டுமே ரெடி பண்ணலை. காளான் வந்து நம்ம வீட்டுக்கு வைக்கோல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த கோவில் பக்கத்தில், அங்கே வந்து மழை டைமில் வரும்ல அந்த காளான். நான் இது வந்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போலாம் எனக்கு சாப்பிட்றது பிடிக்க மாட்டுது. நான் சாப்பிட மாட்டேன், மாமியார் அவங்களாம் சாப்பிடுவாங்க. சரி நம்ம இதை எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். சரி இப்போ நம்ம காளான் குழம்பு ரெடி செய்ய ஆரம்பிக்கலாம். பீர்க்கங்காய் வந்து அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து காளான் கழுவிட்டு வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கூடவே வடை சட்டியும் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெயுமே சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த அடுப்பு நேற்று எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று மழை கொஞ்சம் சாயங்கால டைமில் பேஞ்சுதா, இந்த டைமில் மாமியார் வந்து மாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களா. சின்ன குட்டி மாடு வந்து அடுப்புக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் நெருப்பு இருந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அப்போ வந்து அது கீழே காலை வச்சு இந்த மாதிரி டேமேஜ் பண்ணி விட்டுடுச்சு. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விட்டுருலாம். இருக்கிற காய்கறி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம ஊரில் மார்க்கெட்டு, அதனால் இன்றைக்கி தான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தால் நினைப்பாங்க. இருக்கிற காய்கறி வச்சு மட்டும்தான் 3 நாளைக்கு பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வாங்கிட்டு வந்தால் தான் பார்ப்போம். இன்றைக்கி நான் போகலான்னு நினைக்கிறோம். போயிட்டு கொஞ்சம் கேரட், பீட்ரூட், பீன்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அவர் பார்க்கலாம் இங்கே கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு.
வெங்காயம் வதக்கிடுச்சு, அது கூட நான் தக்காளியும் சேர்த்துட்டேன். ஒரு 2 தக்காளி தான் கட் பண்ணிக்கிட்டேன், நிறையலாம் கட் பண்ணல. இப்போ தக்காளி வதக்கி விட்டுடலாம். தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3மே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துக்கிட்ட பாருங்கள். கூடவே அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்புமே சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த டைமில் பீர்க்கங்காவும் காளானும் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காவும் காளானும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா காளானே கொஞ்சம் தண்ணி விடும், தண்ணி சேர்க்க வேணாம் நம்ம. இப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுடலாம். நான் தண்ணி சேர்க்கவே இல்லை பாருங்க, நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. காளான் தண்ணி எவ்வளோ தூரம் வந்துருக்கு பாருங்க. நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். குழம்பு பார்த்தா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு தண்ணி போதும்னு நினைக்கிறேன். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிடும். எனக்கு என்னன்னே தெரியல, நைட்லேருந்து ரொம்ப தலை ஒரு பக்கம் வலிச்சிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னோடய வீட்டுக்காரங்க வந்தாங்க தான் தைலமாக வாங்கிட்டு வந்து தடுவோம். ரொம்ப ஒரு பக்கம் தலை ரொம்ப வலிச்சிக்கிட்டே இருக்குது நைட்லேருந்து. நைட்டு கொஞ்சம் சரியாக தூங்கலையா, மழை பெஞ்சுதா, கரண்ட்டும் இல்லையா, ரொம்ப தலை வர வலிக்குது. குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது எடுத்துகிட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம். குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. நான் எடுத்து வச்சுட்டேன். வடை சட்டை கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறதுக்காண்டி வதக்கிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்ன இந்த பொண்ணு 3 நாளாக வெண்டைக்காவே போடுது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வீட்டு முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் காய்கறி அவ்வளோதான் இருக்குது. சரி, வெண்டைக்காய் வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெண்டைக்காய் நல்லா வதக்கி விட்டுடலாம், பிசு பிசு போகிற வரைக்கும். வெண்டைக்காயோட கொலவொலப்பு எல்லாமே போயிடுச்சு. நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது வெண்டைக்காய் எல்லாமே தனியாக பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டா இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். வடை சட்டி கழுவில் பொரியல் தானே பண்ண போகிறோம். அதுக்காண்டி எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள். எண்ணெய் இன்னும் காயில் ஒரு 5 நிமிஷம் காயுதும். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூட நான் வெங்காயம் சேர்த்துட்டேன். வதக்கி விட்டுடலாம். ஒரு அரை வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டோம். பொரியல் மாதிரி தானே, நிறைய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கொஞ்சமாக மசாலா எடுத்து வச்சுருக்கோம், அதுவுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவும் மஞ்சத்தூளுமே நான் சேர்த்துக்க பாருங்கள். கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தான், ஒரு 10 வெண்டைக்காய் போல் தான் 5 லாஸ்ட்டு. அதை ஒரு பொரியல் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான். சரி, இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு முட்டை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வெண்டைக்காய் வந்து. இப்போ வந்து நம்ம ஒரு முட்டை தான் இருக்குது, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா முட்டையை நல்லா வதக்கி விட்டேன். ஏன்னா அது முன்ன சொன்ன மாதிரி தான் கையை வந்து அனல் அடிக்கும்ல, அதனால தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன் கேமராவை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாமியாருக்கு வந்து சாப்பாடு போய் எடுத்து கொடுத்துட்டு வந்து தான் நேற்று நான் சாப்பிட்டேன். நேற்று சாப்பிட்டு சொன்ன மாதிரி தான் டேப்லெட் போட்டு படுத்துட்டு அவ்வளோ தலைவலியே, ஒன்றுமே முடியல நேற்றுலாம் எனக்கு. சரி, இன்றைக்கும் வீடியோ போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதாக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ நான் டெய்லியும் கண்டினியூவாக போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு. ரொம்ப எனக்கு வந்து வெளியால் சொல்லாத முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம் நிறையா இருக்குது. எனக்கு கொஞ்சம் யூடியூப் பேமெண்ட் வந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய அம்மாவுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்னுமே என்னால் முடியல, ரொம்ப தலைவலி தான் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னுமே எனக்கு வேலை இருக்குது. இன்றைக்கி காலைல வேலை முடிஞ்சிருச்சு. டைம் பாருங்கள், இப்போயே 11:30 மணி ஆகிடுச்சு. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் மழை வரப்போ தான் சுத்தமாக நெட்ஒர்க் கிடைக்காது. இல்லை 12:30 1 மணிக்குள்ளே இது அப்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் ஸ்லோவாக போய்கிட்டே இருக்குமே. என்னென்ன வேலை இருக்குன்னா, இதுக்கப்புறம்
வீடு வாசலாம் கூட்டணும். மாடு வந்து தண்ணி குடிச்சு தான் அந்த தண்ணியை குடித்த இடத்துல எல்லாமே கீழே ஊற்றிட்டு போயிடுச்சு. அந்த இடத்தெல்லாம் வாரி நான் கொட்டணும். அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இன்னுமே சாப்பிடல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட்ணுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.